நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாரதம். இது வரைக்கும் 28 பகுதி கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு 29ஆம் பகுதி. ரீனா செஞ்ச வினையால் சுப்ரியா கோபத்தோட உச்சத்துக்கு போய் கட்டில எரிக்க ஆரம்பித்ததும், சுப்ரியா கட்டில எரித்ததுக்கான காரணம் தெரியாமல் சூர்யா அவன் மேலே கோபப்பட்டதும், அந்த கோபத்தினால சூர்யா கிட்ட வந்து, என்னோட கட்டிலில் நீங்கள் எப்படி அந்த ரீனாவோட சந்தோஷமாக உங்களால் இருக்க முடிஞ்சது, அந்த அளவுக்கா நீங்கள் வெறி பிடிச்சி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுமே சூர்யாவுக்கும் கோபம் பயங்கரமாக வர ஆரம்பித்தது. ஏய், என்ன பேசுகிற நீ என்று அவளை தலைமுடியை பிடிச்சி இழுத்தான் சூர்யா. ஆமாம், நான் அப்படி தான் பேசுவேன். உங்களோட மன்மத லீலைகளெல்லாம் வீட்டுக்கு வெளியில் எங்கே வேணாலும் வைத்து கொள்ளுங்கள். எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. ஆனால் என்னோட வீட்டில் என் அறைக்குள்ளே நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கோபமாக கத்தினாள் சுப்ரியா. ஏய், கத்தாத. எனக்கு பெண்கள் குரலை உயர்த்தி பேசினாலே பிடிக்காது. அதுவும் உன்னை என்று அவளின் வாய் மேலேயே அடித்தான் சூர்யா. டே சூர்யா, என்னடா என்று பூர்ணிமா அவனை பிடித்து அந்த பக்கம் தள்ளிவிட்டாள். பின் என்னக்கா, ரீனா என்னோட அறைக்கு வந்து பணம் வேணும்னு கேட்கத்தான் வந்தான். அதை போய் இவன் இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறா என்று கோவப்பட்டான் சூர்யா. என்னம்மா சுப்ரியா இதெல்லாம்? ரீனா இந்த அறைக்குள்ளே வர்றதும் சூர்யாவோட பேசிக்கிட்டு இருக்கிறதும் ஒன்றும் புதுசு இல்லையே. நீ ஏம்மா இப்படியெல்லாம் தப்பாக கற்பனை பண்ணிக்கிட்டு சூர்யா கிட்ட தேவையில்லாமல் பேசி அடி வாங்குற என்று பூர்ணிமா சுப்ரியாவின் வாயில் வந்த இரத்தத்தை துடைத்து விட்டாள். சுப்ரியா அழுது கொண்டே கீழே இறங்கி சென்று விட்டாள். சூர்யா, இதுக்கு மேலே நீ ரீனாவோட விஷயத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆக வேண்டும். இன்றைக்கு கோபத்தில் சுப்ரியா உங்கள் 2 பேர் மேலேயும் சந்தேகப்பட்டு உன்னோட கட்டில மட்டும்தான் கொளுத்துனான். நாளைக்கே அவள் வேறு ஏதாவது சந்தேகத்தில் விபரீத முடிவு எடுத்தாலும் எடுத்துடுவா என்று பூபதி சூர்யாவிடம் கூறினார். சூர்யா மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். என்ன மாமா இப்படியெல்லாம் பேசி என்னை பயமுத்துறீங்க என்று கோவப்பட்டான். ஆமாண்டா சூர்யா, மாமா சொல்கிறதும் கரெக்டு தான். இப்படியே விட்டால் சுப்ரியா இதே மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கிட்டே தான் இருப்பாள். இல்லை தவறான முடிவுக்கு ஏதாவது வந்துடுவாளோ எனக்கு இப்போவே ரொம்ப பயமாகவும் இருக்குது. மிகவும் பயத்தில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல என்று கூறினாள் பூர்ணிமா. தயவு செஞ்சு 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. ஏதாவது பேசிக்கொண்டே போய் என்னை இன்னும் டென்ஷன் படுத்தாதீங்க என்று தன் தலையை பிடித்து கொண்டு அப்படியே சேரில் அமர்ந்தான் சூர்யா. பூர்ணிமா அவன் அருகில் அமர்ந்து கொண்டு, இங்கே பார் சூர்யா, நான் சொல்கிறத கொஞ்சம் நிதானமாக கேளு. கல்யாணமான நாள்லேருந்து நீ சுப்ரியாவை எங்கேயுமே வெளியில் அழைச்சிக்கிட்டு செல்லவே இல்லை. நானும் சொல்லி பார்த்து அப்படியே விட்டுட்டேன். அவளோட அம்மா வீட்டில் தான் ஜெயில் மாதிரி அடைஞ்சு கிடந்தானா. இங்கே வந்தும் கூட அவள் அப்படி தான் இருக்கிறான். நீ அவளை அவளோட அம்மா வீட்டுக்கு கூட அனுப்பலை. ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் 2 பேரும் பாம்பும் கீரியும் மாதிரியும் எலியும் பூனையும் மாதிரி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஆஃபீஸ் லீவ் எடுத்துக்கிட்டு அவளை எங்கேயாவது வெளியில் அழைச்சிக்கிட்டு போ. 2 பேரும் கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசுங்க. ரீனாவுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் வரையத்தான் அவள் இந்த வீட்டில் இருப்பான்னு அவகிட்ட நீ பொறுமையாக எடுத்து சொல்லு என்றாள் பூர்ணிமா. ஆமாண்டா சூர்யா, உன் அக்கா சொல்கிறதும் சரிதான். இதை இப்படியே இதுக்கு மேலே வளர விடக்கூடாது. நீயும் சுப்ரியாவும் கொஞ்ச நேரம் வெளியில் சென்று தனியாக இருந்தால்தான் ஒருவருக்கொருவர் பற்றி நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அவளை உனக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் அழைத்துப்போம். மனம் விட்டு 2 பேரும் பேசினாலே போதும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு வந்துடலாம் என்று பதிலுக்கு தன்னுடைய பங்குக்கு பேசினார் பூபதி. மாமா, அக்கா, எனக்கும் அவளை வெளியே அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஆசைத்தான். நானும் எத்தனையோ முறை சுப்ரியாவை அழைத்தும் கூட அவள் என்னுடன் வெளியில் வரல. உங்களால் முடிஞ்சா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அவளை என்னுடன் தனியாக வெளியே அனுப்பி வைங்க. இதுவே நீங்கள் எனக்கு செய்கிற உதவியாக இருக்கும் என்று கூறினான் சூர்யா.
சிறிது நேரத்தில் சூர்யா வழக்கம் போல அலுவலகம் சென்றான். எரிந்த கட்டிலை தூக்கி வெளியே போட்டுவிட்டு வேறு ஒரு புது கட்டிலை சூர்யாவை ஆர்டர் செய்து அப்பொழுது வீட்டிற்கும் அனுப்பினான். ரீனாவும் அந்த புது கட்டிலை பார்த்துவிட்டு, முன்பு இருந்த கட்டிலை விட இது மிகவும் நன்றாக இருக்கிறது, எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு என்று சுப்ரியாவின் காது பட மட்டும் கூறினாள். சுப்ரியா எதுவும் பேசலை, அமைதியாக அமர்ந்து கொண்டு இருந்தாள். என்ன சுப்ரியா, சூர்யா அடித்ததில் உதடு கிழிஞ்சு விட்டது போல இருக்கிறது. நானும் சின்ன வயசுலேருந்து தான் சூர்யா கிட்ட நெருங்கி பழகி வரேன். ஆனால் இதுவரை சூர்யா என்னை அதட்டி ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. அந்த அளவுக்கு அவருடன் நான் இருக்கும்போது மிகவும் சந்தோஷமாக தான் அவரை நான் வைத்துக்கொள்கிறேன். நீ இன்னும் சூர்யாவோட மனசில் அந்த அளவுக்கு இடம் பிடிக்கலைன்னு நினைக்கிற. அதனால தான் உனக்கு இப்படியெல்லாம் நடக்கும் போல இருக்கு. என்னதான் இருந்தாலும் அவன் உன்னை இப்படி மிருகத்தனமாக அடிக்கிறான்னு பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த ரீனா பூர்ணிமா அங்கே வருவதை பார்த்ததும் உடனே தன் பேச்சை மாற்றிக்கொண்டு, அழாத சுப்ரியா, அடிக்கிற காய் தான் அணைக்கும், அணைக்கிற காய் தான் அடிக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க? நீ வேணும்னா பார்த்துக்கிட்டே இரு, நான் கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு வெளியில் போய்விடுறேன், அதுக்கப்புறம் உன்னோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் என்று ஒரு மாதிரியாக அழுது கொண்டே கூறினாள் ரீனா. என்ன ரீனா, நீ இவ்வளோ சொல்லியும் இவ இன்னும் சமாதானம் ஆகலையா என்று பூர்ணிமா கேட்டாள். ஆமாங்க்கா, இவ வாயை திறந்து கூட எதுவும் பேச மாட்டேன்றா. சரி, என்னோட குழந்தை ஏந்து கொள்ளும் நேரமாகிவிட்டது, நான் கிச்சனுக்கு போய் அவனுக்கு பாலை காய்ச்சறேன் என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் சென்றாள் ரீனா. அம்மாடி சுப்ரியா, நான் சொல்கிறத கேளுமா. இந்த 4 செவத்துக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா இப்படி தான் இல்லாத கற்பனைகளெல்லாம் தோணும். நீ சிறிது நாள் சூர்யாவுடன் வெளியில் எங்கேயாவது தங்கிவிட்டு வா, எல்லாம் சரியாகி போகும் என்று பேசிக்கொண்டே சுப்ரியாவின் அடிபட்ட உதட்டில் மருந்தை தடவினாள் பூர்ணிமா. சுப்ரியா அழுது கொண்டே, இல்லை அண்ணி, இங்கே நீங்கள் எல்லாரும் இருக்கும் போதே என்ன கோவத்தில் அவர் எப்படி அடிக்கிறான்னு பார்த்தீங்கல்ல, என்னாலலாம் இவரை நம்பி நான் தனியாக இவர் கூட வெளியிலெல்லாம் போக முடியாது என்று சொல்லி பூர்ணிமாவை கட்டி அழுக ஆரம்பித்தாள் சுப்ரியா. அடி பைத்தியமே, நாங்கள் எல்லாரும் இருக்கிறதுனால தான் உன் மேலே இருக்கிற அன்பை என்னோட தம்பிக்கு வெளியில் காட்ட தெரியல. இதே நீயும் அவனும் தனியாக இருந்தீங்கன்னா உன் மேலே இருக்கிற அன்பை அவன் நிச்சயம் வெளிப்படுத்த தான் போகிறான். அப்போ பாரு, உனக்கு அப்போ தான் தெரியும் என் தம்பிக்கு நீனா எவ்வளோ பிடிக்கணும் என்று சிரித்து கொண்டே கூறினாள் பூர்ணிமா. சுப்ரியாவோ, இல்லை அண்ணி, அவருக்கு என் மேலே பாசமோ அன்போ எதுவுமே கிடையாது. உண்மையிலே என் மேலே பாசம் இருந்தால் என்னை போட்டு அவர் இப்படி அடிப்பாரா என்று மேலும் அழ ஆரம்பித்தாள் சுப்ரியா. சி அசடு, ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறேன்? எப்போ உன்னை பார்த்த உடனே உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்கிட்ட சொன்னானோ அப்போவே அவன் குடிக்கிறத நிறுத்திட்டான். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த குடி பக்கம் கூட அவன் போகவே இல்லை. இப்போது மறுபடியும் ராத்திரி பகலுன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது எல்லாமே யாருக்காக? உனக்காகவும் கூட தானே. கடன்காரங்களுக்கெல்லாம் கடன் போக, வீட்டு செலவு போக, மீதி இருக்கிற பணத்தை உன்னோட பேரில் தான் பேங்க்கில் போட்டு வச்சுக்கிட்டு வரான். எனக்கு கூட இது தெரியாது. என் வீட்டுக்கார் தான் இதை என்கிட்ட சொன்னார். உன் மேலே ஆசை இல்லாமலையா தினமும் மல்லிகை பூவும் ஸ்வீட்டும் வாங்கிட்டு வரான். நீ எங்கே? நீ தான் அந்த பூவை சாமி படத்துக்கும் ஸ்வீட்டை குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்ற. இங்கே பார் சுப்ரியா, என்கிட்டயே அக்கா சுப்ரியாவை நிறைய வேலை வாங்காதீங்கக்கா, அவள் பசங்களோட கொஞ்ச நேரம் பொழுது போகட்டும் அப்படின்னு சொன்னவன் தான். நீ தான் என்னோட தம்பியை புரிஞ்சிக்க மாட்டேன்ற. இங்கேயே இருந்தால் உன் மனசு இன்னும் வேதனைப்படும் சுப்ரியா. நான் சொல்கிறத கேளு. இன்றைக்கே நீயும் சூர்யாவும் வெளியில் செல்ல என்னுடைய கணவர் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிகிட்ருக்காரு. நீயும் சூர்யா வரத்துக்குள்ளே குளிச்சுட்டு ரெடியாக இரு. உன்னோட துணிகள் எல்லாத்தையும், உனக்கு தேவையான பொருட்களையும் நான் அப்போவே எடுத்து பேக்கில் ரெடி பண்ணி வச்சுட்டேன்.
என்று கூறினாள் பூர்ணிமா. இல்லை வேண்டாம் அண்ணி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்த சுப்ரியா அனைத்தையும் அருகே நின்று ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்த ரீனாவை பார்த்ததும், சரி அண்ணி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்னுடைய ஆசைகளெல்லாம் என் மனசுக்குள்ளே போட்டு நான் மறைக்க முடியும்? இன்று அவரோடு எனக்கு பிடித்த இடங்களுக்கெல்லாம் சென்று என் சூர்யாவோட எப்படி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று மட்டும் நீங்கள் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு ரீனாவை பார்த்து கொண்டே சிரிக்க ஆரம்பித்தாள் சுப்ரியா. அடிப்பாவி, போக சம்மதிக்க மாட்டான்னு நம்ம நினச்சா இவ ரெடி ஆயிட்டாளே. சூர்யா இவளை எங்கே அழைத்து செல்வான்னு தெரியலையே. இவன் ஒருவேளை சூர்யாவை தனிமையிலிருந்து மயக்கி விட்டால் என்னோட நிலைமை மிகவும் மோசமாகி விடுமே. கோபத்தில் அடிக்கும் போதே இந்த சூர்யா இவளை விட மாட்டேன் என்கிறான். இன்னும் 2 பேரும் நெருங்கி மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பித்தால் அப்புறம் சூர்யா சுப்ரியாவை இன்னும் அளவுக்கு அதிகமாக நேசிக்க ஆரம்பித்து விட்டானா அப்போது என்னோட நிலைமை என்னாகும்? என்ன செய்வது என்று யோசனையில் பால் பொங்குவது கூட தெரியாமல் நின்று கொண்டிருந்தாள் ரீனா. தனக்காக இல்லாவிட்டாலும் இந்த ரீனாவின் கொட்டத்தை அடக்க வேண்டும் என்றே சுப்ரியாவும் சூர்யாவுடன் வெளியிலே சென்று வர சம்மதம் தெரிவித்து விட்டாள். ரீனாவுக்கோ பயத்தில் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அப்படியே யோசனையில் நின்று கொண்டிருக்க சுப்ரியாவோ, கூடிய சீக்கிரத்தில் உன்னோட ஆட்டத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்று சூர்யாவுடன் சில நாட்கள் வெளியில் சென்று தங்கி வர பூர்ணிமாவிடம் சம்மதமும் சொல்லிவிட்டாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 29ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். பாய்.